ஜிம்மில் பிகினர்ஸ் முக்கியமான 5 மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வர்றப்பல ப்ராப்பர் ஃபோமே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஜிம்மில் சேர்ந்த உடனே ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஃபோமே இல்லாமல் தான் நினைச்சபடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது. இதனால் உங்களுக்கு இன்ஜுரிஸும் பெயினும் தான் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு ட்ரெயினரையோ இல்லை இது சம்மந்தமான நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனையோ கேட்டு சரியான ஃபோமில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோ மசில்ஸ் டார்கெட் பண்ணுறது. டெய்லியும் பைசெப்ஸுக்கு மட்டும் செஸ்ட்டுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கால எதுவுமே ஆகாது. உங்கள் மசில் தான் லொஸ் ஆகும், ரெஸ்ட்டும் இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் எடுத்து எல்லா மசில் குரூப்பையுமே சரியாக டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3வது மிஸ்டேக் என்னன்னா ஓவர் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் சரியில்லாத விஷயம். அதனால் அது பண்ணுறதுனால மசில் லொஸ் தான் ஆகும். ப்ராப்பராக ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஒர்க் அவுட் போகுது ஒரு பிகினர்ஸுக்கு. அதை தவிர்த்து நீங்கள் ஒரு வீக்கில் 3 to 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் பிகினர்ஸ் ஆகும். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஸ்ட் முக்கியம். அப்போ தான் உங்களோட மசில் டெவலப் ஆகும். 4வது மிஸ்டேக் என்னென்னா ஹெவி ட்ரைனிங் ஈகோ லிஃப்டிங். 2-3 இயர்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒருத்தரோட வெயிட் லிஃப்டிங்கை பார்த்துட்டு அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பான ஒரு விஷயம். இதனால் உங்களுக்கு இன்ஜுரிஸ் தான் வரப்படுது, வேறு எதுவுமே ஆகப்படுது. மசில் டெவலப்போ எதுவும் ஆகிறது இல்லை. நீங்கள் ஹெவியாக லிஃப்ட் பண்ணலாம். எப்போன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணணும். அது மூலமாக தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஹெவியாக லிஃப்ட் பண்ணலாம். ஃபைனலாக எல்லாரும் போடுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் நியூட்ரிஷன்ஸ். 25% ஒர்க் அவுட்ஸ், 25% ரெஸ்ட் அண்ட் 50% உங்கள் நியூட்ரிஷனில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான நியூட்ரிஷன்ஸை உங்கள் பாடிக்கு கொடுக்கலன்னா உங்கள் பாடியில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்கு சரியான ஒரு நியூட்ரிஷனை பிடிச்சி உங்கள் பாடிக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனையும் கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு க்ரோத் வரும். நீங்களும் ஒரு பிகினராக இருந்தால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர இன்னும் போகணும்னு நினைக்கிற உங்களோட பிகினர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் வேணுமென்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன்.